சித்ரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு? நம்ம ஃபேக்டரியில ஒரு தொழிலாளிக்கு கையில அடிபட்டுச்சுன்னு சொன்னல. ஆமா. டாக்டர் அட்வைஸ் பேர்ல இப்ப அந்த தொழிலாளியோட கையை எடுத்தாங்க. அதனால அவன் 1 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கோரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். நோட்டீஸ் அனுப்புறது அவன் தான். ஆனா அவன் அந்த மாதிரி செய்ய தூண்டது யூனியன் லீடர். அதனால அந்த யூனியன் லீடரை பார்த்து ஒரு மாதிரியா பேசி இத 10,000 ரூபாயில முடிச்சிடலான்னு பாக்குறேன். நீ என்ன சொல்ற? நாம எதுக்காக குறுக்கு வழியில போகணும்? நேரடி அந்த தொழிலாளியை நானே பார்த்து பேசி அந்த யூனியன் லீடர் முகத்துல கரிய பூசுறேன் பாரு. இதுக்கு அப்புறமாவது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி டிப்ளமேட்டிக்கா டீல் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க. இப்ப அந்த தொழிலாளி எங்க இருக்கான்? ஹாஸ்பிட்டல். முதலாளி அம்மா வராங்கயா? பரவாயில்ல பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட். அப்படியே படுத்துக்கங்க. ஆமா, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லங்கம்மா. ஆரம்பத்திலே என்கிட்ட சொல்லியிருந்தா பெரிய நர்சிங் ஹோம்ல சேர்த்து நல்ல டாக்டர் வந்து பார்க்க சொல்லிருப்பேனே. ரவி, உடனே நம்ம ஃபேமிலி டாக்டர் போன் பண்ணி வந்து அட்டெண்ட் பண்ண சொல்லு. உங்களுக்கு இவ்வளவு நல்ல மனசு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சுமா. அடி பைத்தியக்காரி, ஆட்டு தலையில மஞ்சள் தண்ணியை ஊத்தி கொம்புல பூவை சுத்துறாங்கன்னா அதுக்கு அலங்காரம் செய்யறாங்கன்னு அர்த்தம் இல்ல. அது கழுத்தையே அறுக்க போறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். பாருங்கம்மா, என்ன பத்தி உங்களுக்கு நல்லா புரியுது. ஆனா உங்க வீட்டுக்காரருக்கு புரியல. அம்மா, உங்க வீட்டுக்காரரு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. கோர்ட் வரைக்கும் போனா தீர்ப்பு எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஆமாம்மா, அதனாலதான் சொல்றேன், என்கிட்டயே நேரடியா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ரவி, இதோ இதுல 5000 ரூபாய் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு சமாதானமா போங்க. இந்தாங்கம்மா, எங்க யூனியன் லீடருடைய சம்மதம் இல்லாம எந்த சமாதானத்துக்கு நான் வர மாட்டேன். யூனியன் லீடர், யூனியன் லீடர், யூனியன் லீடர். உங்களை வாழ வைக்கிற முதலாளியை விட அந்த யூனியன் லீடர் பெருசா போயிட்டானா? யார் மேல அந்த யூனியன் லீடர்? இதோ வந்திருக்காரு யூனியன் லீடர். முதலாளி அம்மா சமாதானத்துக்கு வந்திருக்காங்க. உண்மையிலே இந்த மோதலை நீங்க விரும்பலையா? எது நியாயம் எது அநியாயம் ஆஃப்டர் ஆல் ஒரு லேபரை சொல்லித்தானே எனக்கு தெரியணும். ஆஃப்டர் ஆல் தொழிலாளிங்க இல்லைன்னா ஆஃப்டர் ஆல் முதலாளிங்க கூட இல்லம்மா. யூ ஆர் ராங். முதலாளிங்க வேலை கொடுக்கலன்னா தொழிலாளிங்க பட்டினி கிடந்ததான் சாகணும். தொழிலாளிங்க பட்டினி பசியோட வேலை செய்யலைன்னா முதலாளிகளே உருவாயிருக்க முடியாதுமா. Shut up. நாங்க போடுற பிச்சையில பழிச்சிட்டு இருக்கும் போது உனக்கு இவ்வளவு திமிரா? ஹலோ ஹலோ ஹலோ, உண்மையிலே இந்த மோதலை நீங்க விரும்பலையா? உண்மையிலே இந்த மோதலை நீங்க விரும்பலையா? நான் சித்ரா வந்திருக்கேங்க. சித்ரா மட்டும் வந்திருந்தா பரவாயில்ல. முதலாளிங்கிற நிழலுமில்ல கூடவே வந்திருக்கு. ஆரம்பத்திலேயே நீ முதலாளின்னு தெரிஞ்சிருந்தா நிலைமையை இந்த அளவுக்கு வளர விட்டுருக்க மாட்டேன். நீங்களும் சொல்லல, நானும் கேட்கல. நாம பார்த்ததும் சில நேரம்தான், பழகினதும் சில நேரம்தான். இருந்தாலும் பல ஜென்மங்களா பழகிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஏன் நிலைமையாதான்? அப்படின்னா நீங்க என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டியதானே? நல்லா இருக்கு சித்ரா. தொழிலாளிகளோட தலைவன் முதலாளியவே கல்யாணம் பண்ணிக்கிறதா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தானே முதலாளி. அப்படி நீ என்ன முதலாளி ஆக்கினா நான் தொழிலாளிகளுக்கு சாதகமாத்தான் நடந்துக்குவேன். அது எப்படிங்க முடியும்? நீங்க என் கொள்கைக்கு வந்தா தானே எல்லா சொத்துக்களையும் பாதுகாக்க முடியும். ஐ எம் வெரி சாரி. நான் தொழிலாளிகளுக்காகவே என்ன அர்ப்பணிச்சுக்கிட்டேன்.
உன்னோட கொள்கைக்கு நிச்சயமா என்னால வரவே முடியாது. நம்மால காதலையும் மறக்க முடியாது, அதே சமயத்துல கொள்கைகளையும் விட்டு கொடுக்க முடியாதுன்னா இதுக்கு என்னதாங்க முடிவு? ஒருத்தர ஒருத்தர் மறந்துட வேண்டியது. என்ன சொன்னீங்க? உங்களை மறந்து என்னால வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்திலையும் பிரின்சிபலோட இருக்கிறனா உங்களை மனசார நினைச்சதுக்கு அப்புறம் அதை என்னால எப்படிங்க மாத்திக்க முடியும்? என்ன மறந்துடுங்கிற வார்த்தைக்கு பதிலா இறந்துடுன்னு சொல்லுங்க, அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சொல்லுங்க சங்கர், சொல்லுங்க. நம்ம கல்யாணம் நடக்கணும்னா ஒரு சில நிபந்தனைகளுக்கு நீ கட்டுப்பட்டா சொல்லுங்க. எதுக்கும் கட்டுப்பட நான் தயாரா இருக்கேன். சீர்வரிசைங்கிற பேராது ஒரு பைசா கூட நான் வாங்கிக்க மாட்டேன். என் வசதிக்கு தகுந்தவாறு என் செலவுல தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவேன். கல்யாணத்துக்கு பிறகு என் வீட்டுல தான் நீ வாழணும். நான் ஒரு தொழிலாளியாத்தான் இருப்பேன், அந்த தொழிலாளிகளுக்கு தலைவனாத்தான் இருப்பேன். என் வருமானத்துலதான் நீ குடும்பம் நடத்தணும். அவ்வளவுதானேங்க. நீங்க சொல்ற நிபந்தனைகளுக்கு எல்லாம் நான் கட்டுப்படுறேன். ஆனா ஒண்ணு, நீங்க வீட்டுல கணவராகவும் ஃபேக்டரியில தொழிலாளியாகவும் இருக்க நினைக்கும் போது நான் கூட வீட்டுல மனைவியாகவும் ஃபேக்டரியில முதலாளியாகவும் இருக்கலாம் இல்லைங்களா? தாராளமா. காலையில நான் வேலைக்கு போகும்போது நீ மனைவியா இருந்து என்ன அனுப்பி வைக்கணும், திரும்பி வரும்போது வரவேற்கணும். இடைப்பட்ட நேரத்துல நீ முதலாளியாவே இருந்து ஃபேக்டரி நிர்வாகத்தை கவனிக்கலாம். அதுல எனக்கு ஆட்சேபனே இருக்கு. அப்படியே செய்யறேங்க. ஆனா எனக்கு நீங்க இன்னொரு வாக்குறுதி கொடுக்கணும். சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிங்கிற உரிமையை வச்சுக்கிட்டு தொழிலாளிகளுக்காக இதை செய்ய அதை செய்ய என்ன வற்புறுத்த கூடாது. நிச்சயமா வற்புறுத்த மாட்டேன். அதே மாதிரி கணவன்கிற உரிமையில தொழிலாளிகளுக்கு பாதகமா நடக்கும்படி என்னையும் நீ வற்புறுத்த கூடாது. ஃபேக்டரியை பொறுத்தவரையில் நான் ஒரு தொழிலாளி. நான் உங்க மனைவிதான். ப்ராமிஸ்? நல்லா யோசிச்சு சொல்லு, பின்னாடி வருத்தப்படக்கூடாது. என் அன்பால உங்களை என் வழிக்கு கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில ப்ராமிஸ் பண்றேன். என் அன்பால உன்னை என் வழிக்கு கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில உன்னை நான் ஏத்துக்கிறேன். நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நடத்துற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா இருக்க முடியாது. வியாபாரத்துக்கு வேணும்னா நிபந்தனைகளோட கூட்டு சேரலாம். இது விவாகம். மனப்பொருத்தத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்பா, நாங்க ஒருத்தர் மனப்பூர்வமா நேசிக்கிறோம். கணவனை நேசிக்கிற எந்த பெண்ணும் அவனுக்கு எதிராக வாழவே முடியாது. காலப்போக்கில் அவன் மனப்போக்கு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாங்க, அவன் இஷ்டப்படி அந்த கல்யாணத்தை நடத்தி வைங்களேன். நீ தப்பு கணக்கு போடுற. நான் சரியான கணக்கு தான் போட்டிருக்கேன். எப்படி? பொது சேவையில ஈடுபட்டிருக்கிற எத்தனையோ பேர் காரும் பங்களா வாழ்க்கையும் வந்ததுக்கு அப்புறம் எல்லா லட்சியங்களையும் காத்துல பறக்க விட்டுட்டு சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறத நாம கண்கூட பாக்குறோம் இல்லையா? அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயமா அவரை என் வழிக்கு கொண்டு வந்துட முடியும்னு நான் நம்புறேன். அதை பத்தி நீ கவலைப்படாது. அப்புறம் இஷ்டம். அம்மா, நான் யதார்த்தமா சொல்றேன், என் மேல வருத்தப்படாத. எனக்கு கூட இது சரின்னு படல. எப்படின்னா, ஒரு வண்டியில 2 மாடு போட்டுறோம். ஏருக்கு மாறா போச்சுன்னா ஊரு போய் சேர முடியாது. நீ படிச்ச பொண்ணு, யோசனை பண்ணு. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்க கவனிங்க. அண்டர்ஸ்டாண்ட்? எங்க அப்பா என்ன ஒரு லட்சாதிபதி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாராம். கட்டிக்கோ. என்னங்க இது? அப்ப நம்ம காதல அடே, காதலிச்சவன் தான் கல்யாணம் பண்ணணுமோ? நான் ஒரு மடையன். உஷாமா என்னப்பா பிரேக் இல்லாத டிராக்டர் மாதிரி? இத கொஞ்சம் படிச்சு பாருங்க. வேலையே கிடையாது உனக்கு. இதுல படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சர்க்கஸ் கம்பெனில இருந்து யானை தப்பிச்சிருக்குன்னு போட்டிருப்பான். ஏழை தொழிலாளி கோபாலுக்கு முதல் பரிசு 5 லட்சம். கோபால், உனக்கா 5 லட்சம்? இத பாரு, இந்த சந்தோஷ செய்திய ஊர்ல போய் என் பொண்டாட்டி பாரு. அப்போ வேலை வேலை கொல்லாத வேலை. உங்க அப்பனுக்கு இனிமே நான் வேலை கொடுப்பேன். நேரம் தான். விடுதலை விடுதலை கைய தூக்குறான், யானை தும்பிக்கைய தூக்குற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா கோபாலுக்கு என்ன அதிர்ஷ்டம்னு? அவனுக்கு என்ன அதிர்ஷ்டம்? இனிமே எனக்கு தான் அதிர்ஷ்டம். அது எப்படி? அவன் பேரும் கோபாலு, என் பேரும் கோபாலு. என்கிட்ட பழைய லாட்டரி டிக்கெட் ஒண்ணு வச்சிருக்கிறேன். இத வச்சே நம்ம காரியத்தை சாதிக்கிறேன். அப்பா, சித்ரா கல்யாணத்தோட எங்க கல்யாணத்தையும் முடிச்சிருங்கப்பா. என்ன சொன்னேன்? கல்யாணமா? இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். எனக்கு இருக்கிற ஆட்டத்துக்கு உங்க 2 பேரையும் வெட்டி போட்டுருவேன். மரியாதை வெளியில போங்க. கல்யாணமா? கல்யாணம். அப்படியா? என்ன செய்யுது உஷா? ஒரு லட்சாதிபதிக்கு மனைவியா இப்படிய பாக்கியம் உனக்கு இல்ல. என்ன சொல்ற பையன்? அப்பா, இன்னையில இருந்து இவர் லட்சாதிபதி. 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 5 லட்சத்துக்கு அதிபதி. படிச்சு பாரு.
சென்னையை சேர்ந்த ஏழை தொழிலாளி கோபாலுக்கு 5 லட்சம் ரூபாய் முதல் பரிசு விழுந்திருக்கிறது. கோபால, நிஜமாவா? நீங்க சந்தேகப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் டிக்கெட்டே கொண்டாந்துருக்கிறேன், பாருங்க. மாப்பிள என்ன மாப்பிள அவசரப்பட்டுக்கிட்டு ஏமா நின்னுட்டு இருக்க? காபி கொண்டாந்து கொடுமா. சரி, ஆஃப்டர் காபி சாப்பிடுறது நான் ஹவுஸ் மேனேஜர், எதார்த்தமா 5 லட்சத்துக்கு அதிபதி. அப்புறம் என்ன வேணும் மாப்பிள? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் என்ன மாப்பிள? உனக்கு அமிர்தம் வேணும்னாலும் நான் அர்ஜென்டா வரவழைச்சு கொடுப்பேன். உட்காரு மாப்பிள, உட்காரு. நாங்க மணப்பந்தல தான் உட்காரும். சரியா சொன்ன. நீ மணப்பந்தல்லே உட்காரு. நீ கழுத்துல தாலி கட்டிட்டு அப்புறம் என்கிட்ட பேசு. ஏன் மாப்பிள, அந்த லாட்டரி சீட்டை என்கிட்ட கொடுத்தாய். மேலத்தை தட்டுங்க, கெட்டி மேலத்தை தொட்டுங்க.